வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வாழைக்காய் மிளகு கறி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். இந்த காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை கம்ப்ளீட்டா சீவிராம அங்கங்க தோல் லைட்டா தெரிகிற மாதிரி சீவிக்கங்க. இதே மாதிரி மற்ற வாழைக்காயில உள்ள தோலையும் சீவிக்கலாம். இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ்ல கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம். அப்பதான் வாழைக்காய் கருத்து போகாம இருக்கும். 3 வாழைக்காயையும் கட் பண்ணி தண்ணியில போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு மண்சட்டியில தான் இந்த வாழைக்காய் மிளகு கறியை பண்ண போறோம். இந்த மண்சட்டியில 2 டீஸ்பூன் மிளகு. இந்த டிஷ்ஷுக்கு மிளகு காரம் தான், அதனால நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. எண்ணெய் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரையும் கருகிராம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரப்பான பவுடரா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் கொரப்பா அரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகமுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 7 பூண்டை தோல் உரிச்சு 1-2 இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அடுத்து கறிவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமா வதங்கிருச்சு. அடுத்து இதுல ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும், இதுக்கு மேலேயும் நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் தண்ணியில் போட்ட வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம வறுத்து கோர்ஸா அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் ரெடி பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் மிளகு கறி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம சேர்த்த பொடியெல்லாம் எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 to 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் பரட்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை போட்டிங்கன்னா வாழைக்காய் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நம்ம கிளறி விடும்போது தேவைப்பட்டா கொஞ்சமாக மட்டும்
எண்ணெய் சேர்த்துக்கங்க, தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டு நம்மளுடைய வாழைக்காய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வாழைக்காய் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வறுவல் பண்ண போறோம். 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் உள்ள இந்த காம்பு பகுதியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அடுத்து இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த காயை வந்து நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் சென்டர்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ரெண்டா கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணா நம்ம சேர்க்கிற மசாலாலாம் எல்லா பீசஸ்லயும் நல்லா கோட்டாகி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணாதான் நமக்கு வந்து ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வெண்டைக்காயை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீசஸ்லயும் நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம மசாலால பரட்டி வச்ச வெண்டைக்காயை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி வந்து நிறைய தெளிச்சிடாதீங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லா பீசஸ்லயுமே நல்லா கோட்டா இருக்கு. மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு வெண்டைக்காய் பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 1 நிமிஷம் கழிச்சு பரட்டிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. பக்கத்துலயே இருந்து இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், பருப்பு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சேனக்கிழங்கு தவா ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் சேனக்கிழங்க தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சேனக்கிழங்குல மண் இருக்குங்கிறதுனால 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிருங்க. தவா ஃப்ரைக்கு இந்த மாதிரி சைஸ்ல இந்த திக்னஸ்ல கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேனக்கிழங்கு வேக வச்சுக்கலாம்.
இந்த பேன்ல தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசலும் சேர்க்கிறேன். சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமா புளிக்கரைசல் சேர்த்து வேக வச்சோம்னா சேனக்கிழங்குல லைட்டா ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம புளிக்கரைசல் சேர்த்திருக்கோம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ண சேனக்கிழங்க இதுல சேர்த்துடலாம். இந்த கிழங்க 1/4 பங்கு அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. நம்ம கிழங்க ரொம்ப வேக விட்டுட்டோம்னா மசால் போட்டு பெரட்டி ஃப்ரை பண்ணும்போது கிழங்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப 8 நிமிஷம் ஆச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம்னா லைட்டா பிரஸ் ஆகும். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு தனியா ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுல்ல 2 டீஸ்பூன் கடலை மாவு கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து இதுல கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் போல தண்ணி சேர்த்து கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த வேக வச்ச சேனக்கிழங்கோட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த சேர்த்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கெட்டியா கரைச்சு வச்ச அந்த கடலை மாவு அரிசி மாவு கரைசலை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாலாம் எல்லா பீசஸ்லயும் கோட் ஆகுற மாதிரி மெதுவா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இப்ப எல்லா பீசஸ்லயும் நல்லா மசாலா கோட் ஆயிருக்கு. மூடி வச்சு 15 இருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 20 நிமிஷமா சேனக்கிழங்கு நல்ல மசாலால ஊறிடுச்சு. இப்ப இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு தோசைக்கல்ல இந்த சேனக்கிழங்க ஃப்ரை பண்ண போறேன். இதுக்கு பதில் நீங்க நான்ஸ்டிக் பேனோ அல்லது அடிகனமான பேனோ எதுனாலும் அகலமா எடுத்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப ஒவ்வொரு பீசஸா நம்ம எடுத்து தோசைக்கல்ல வச்சிடலாம். பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு வெந்துருச்சு. எல்லா பீசஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அந்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குமே 2 இருந்து 3 நிமிஷம் ஆகும். ரெண்டு சைடுமே கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல சேனக்கிழங்கு டவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. கடைசி அதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலையில கார்னிஷிங்காக வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்தியான சைட் டிஷ் பண்ண போறோம். மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க.
இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு பெரிய கேரட்டு 75 கிராம் இருக்கும், அதை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பீன்ஸு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லா காய்களையும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற காய்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க. காய்களை எல்லாம் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த காய்கள் எல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் கிட்ட ஆச்சு. காய்கள்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து நான் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூளுக்கு பதில் நீங்கள் தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துக்கங்க. சீரகம்லாம் தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். 3 கலர் கேப்சிகம், ரெட், எல்லோ, கிரீன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கள்லாம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா குடமிளகா சேர்க்கணும். ஏன்னா குடமிளகா வேகமாக வெந்துடும். இன்னொன்று குடமிளகா கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம கேப்சிகத்தை கடைசியில் சேர்க்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிருங்க. எல்லா காய்களுமே கரெக்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் கரெக்டாக வெந்திருக்கு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டான மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 15 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும்.
இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கங்க. சேர்த்த மசாலா தூளை குறைவான தீயில வச்சு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க போதும். அப்பதான் வந்து இந்த எண்ணெயில இந்த மசாலா தூள் கருகிராம இருக்கும். அடுத்து இதுல காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். குறைவான தீயில தான் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தீயை கொஞ்சம் கூட்டிட்டு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை நல்லா இந்த மசாலாலையே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில 15 நிமிஷமா காலிஃப்ளவரை ஊற வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு இருக்கோம். காலிஃப்ளவர் வந்து ஓரளவு வெந்திருக்கும். மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே காலிஃப்ளவர் இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சியா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா வெந்துடக்கூடாது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் கரெக்டா வெந்திருக்கு. ஒருவேளை காலிஃப்ளவர் வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இந்த மாதிரி கரம் மசாலா தூளை கடைசியில சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது சிம்லையே அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நல்ல உதிர் உதிரா இருக்கு. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் ஃப்ரை பண்ண போறோம். 300 கிராம் புடலங்காயை மேலே உள்ள வெள்ளை பகுதியை லைட்டா சீவிட்டு உள்ள உள்ள விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 3 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டா ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச புடலங்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு இந்த புடலங்காயை வதக்கி விட்டுக்கங்க. காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்து எண்ணெயிலே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில வந்து ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால தான் இதுக்கு நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா சேர்த்திருக்கோம். இப்போ புடலங்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டா வந்து பிரஸ் ஆகணும், மசியக்கூடாது. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. இதுல
ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் வந்து இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த புடலங்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்து புடலங்காய் கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. அதனுடைய பச்சை வாசனையும் போயிருச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அருமையான சுவையில் ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வறுவல் பண்ண போறோம். 300 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறாம இருக்கும். இந்த வறுவல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு இந்த வெறுங்கடாயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பை லைட்டா 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாமே வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அது கூட 5-6 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கங்க. இந்த பூண்டு இந்த வறுவலுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும், சுவையும் கொடுக்கும். இந்த பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த காயை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. காய் இப்போ பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அளவு வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும். அதனால உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா மறுபடியும் ஒன்று போல பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. 6 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இனி அடுத்து மூடி போட வேண்டாம். ஓப்பன்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். மூடி போடாம வதங்கிட்டு இருக்கும் போதுமே இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துக்கங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் இன்னுமே நல்லா சுருள வதங்கி இருக்கு. அடுத்து நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஸ்டார்டிங்கில் கத்திரிக்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த சேர்த்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மெதுவாக கலந்து கொடுக்கணும்.
நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்லயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.